செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள் அன்றைக்கு இங்க சென்னையில் டி நகர்னு நினைக்கிறேன். அங்க மீட்டிங்ல பழனிசாமி எப்படி எல்லாம் வீரவசனம் பேசினார். நான் தன்மானம் மிக்கவன், எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் எல்லாம் முக்கியம் இல்ல, வெற்றி தோல்வி எல்லாம் பெருசு இல்ல, எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம்னு பயங்கர சவுண்ட் விட்டார். பத்தாவதுக்கு பத்திரிகைகள்லயும் ஊடகத்திலையும் அவர் ஏதோ அவருடைய அந்த எழுச்சி பயணத்தை தள்ளி வைத்திருக்கிறதுக்கு காரணங்கள் போட்டதாக கோச்சிக்கிட்டாரு. அவர் ஏதோ வானிலை அறிக்கையெல்லாம் படிச்சு மழை பெய்யுங்கிறதுனால தள்ளி வச்சேன்னு கதையெல்லாம் விட்டுட்டு டெல்லிக்கு போய் நமது துணை ஜனாதிபதி அவர்களை பார்த்துட்டு இரவு ஹோம் மினிஸ்டரை சந்திச்சிருக்காரு. இது ஏற்கனவே ஊடகத்தில் வந்துச்சு. அவர் ஹோம் மினிஸ்டரை அவரை அழைத்திருக்கிறாரு, அதுக்காக போறாரு. இதுக்கு எதுக்கு இவ்வளோ இப்படியெல்லாம் பொய் சொல்லி யாரை ஏமாத்த பார்க்கிறார்? நான் போய் சொல்றேன், தமிழ்நாட்டு மக்களையும் மற்ற அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களையும் இனிமேலும் பழனிசாமி ஏமாற்ற முடியாது. என்ன ஹோம் மினிஸ்டரை போய் பார்த்துட்டு அது கூட்டணியில் இருக்கீங்க. ஹோம் மினிஸ்டர் ஓப்பனா இங்க வந்து சென்னையில் ஏப்ரல் 11 இவரை கூட்டணியில் சேர்த்து அறிவிச்சுட்டு டெல்லிக்கு போறாரு. என்ன காரணம்? இப்படி ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வெளில வர்றப்ப முகத்தை மூடிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசியல்ல எந்த ஒரு கட்சி தலைவராவது டெல்லியில சென்று அல்லது வேற எங்கோ கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து விட்டு வரும் பொழுது இப்படி முகத்தை மூடிக்கொண்டு ஓடி வருவதை பார்த்திருக்கீங்களா? யார் இப்படி முகத்தை மூடிட்டு வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு நேற்று ஊடகங்கள் மூலம் தான் தெரிஞ்சு. பக்கத்தில் உட்கார்ந்தது அவருடைய அன்பு மகன். 2 பேரும் மூஞ்ச மூடிட்டு வர்றாங்கன்ட்டு. இதுக்கு பழனிசாமி தான் பதில் சொல்லணும். ஆனா சில ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள் சொன்னாங்க அது நாங்க இல்ல வேற யாரோன்னு. ஹோம் மினிஸ்டர் வீட்டில இருந்து யாரும் மூஞ்ச மூடிட்டு வெளில போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்க வந்து அவர்களை சந்திப்பது யார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அது அங்க இருக்கிற ஊடகத்தை சேர்ந்தவருக்கு தெரியும். அவர் எனக்கு சொல்லப்பட்டது முன்னாடி கூட வந்த சகாக்களை எல்லாம் வேற கார்கள்ல அனுப்பிட்டு இவர் மெதுவா வெளில வந்திருக்காரு. என்ன காரணம் என்பதை பழனிசாமி சொன்னால்தான் தெரியும். ஆனா அந்த காலத்தில் சொல்லுவாங்கல்ல புலவர்கள்லாம், மன்னர்களை ஏதாவது ஒரு சாதனை செய்தால் அவர்களை இன்று முதல் மன்னரை நாங்கள் இப்படி அழைக்கிறோம் சொன்ன மாதிரி அண்ணன் பழனிசாமி இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி தான் அழைக்கணும். இவர் உருவெல்லாம் புருடாங்க. சில பேர் இன்றைக்கு இந்த பழனிசாமி அடிக்கிற இந்த கூத்தெல்லாம் ரொம்ப பெரிய ராஜதந்திரம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அன்னைக்கு. இதை மாதிரி துரோகத்தையும் இதை மாதிரி நம்ம ஊர்ல சொல்லுவோமே இதை மாதிரி திருட்டுத்தனத்தையும் 420 வேலையெல்லாம் ஏமாற்றுவதெல்லாம். ஆனா அது வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்காரு அப்படிங்கிறதுனால எதை வாங்கிட்டாங்களோ தெரியல. அவரை அப்பெல்லாம் பெரிய ராஜதந்திரின்னு சொன்னவங்க இன்றைக்கு அவரே எடுத்து பேசுறாங்க. இன்னும் சில பேர் அவரை டான்கின்னாங்க. ஆமா உங்கள் டான் தான். அரசியல் தலைவராக இருந்தா அப்படி முகத்தெல்லாம் மூடிட்டு வர மாட்டார். நல்ல வேலை முகமூடி கொள்ளையர் மாதிரி வெள்ளைய அதான் அது நல்ல வேலை போலீஸ் பிடிச்சி உள்ளார போட்டிருப்பான். இதுதான் பழனிசாமியின் நடத்தை, இதுதான் அவருடைய குணாதிசயம், இதுதான். தமிழ்நாட்டு மக்கள் இனி அவரிடம் ஏமாற மாட்டார்கள். அங்குள்ள தொண்டர்கள் நமது சகோதர சகோதரிகள் இன்னும் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பில்ல. இன்னொன்னு சொல்றேன், புரட்சி தலைவருக்கு ஆரம்பித்த அந்த இயக்கம் அது தொண்டர்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அடிப்படை விதி. அதை தான் அம்மா அவர்களும் பின்பற்றினார்கள். அந்த அடிப்படை விதியை மாற்றியதனால் இனி அந்த கட்சி பேரு அதிமுக எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணன் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது எடப்பாடி கட்சின்னு தான் சொல்லணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இப்பொழுது இல்லை. புரட்சி தலைவரும் போற்றி காத்த அந்த வெற்றி சின்னமான இரட்டலை வைத்துக் கொண்டு தொண்டர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்ற பார்க்கிறார் பழனிசாமி. இந்த தேர்தலில் என்னதான் பணபலம் இருந்தாலும் எத்தனை கட்சிகள் கூட்டணி வந்தாலும் உறுதியாக பழனிசாமி தோல்வியை சந்திக்க போவது உறுதி. சார், நீங்கள் அமித்ஷாவை சந்திப்பீங்களா? சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நான் வந்து உங்கள்கிட்ட சொல்றது உங்களுடைய யூகத்துகளுக்கோ நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹோம் மினிஸ்டர் சந்திச்சு மனு கொடுத்திருக்கேன்னு சொல்லி ட்விட்டர்ல போட்டு. அதாவது தேவர் பெருமகனார் என்பவர் நம்ம தென் மாவட்டங்களில் எல்லா மக்களாலும் மிகவும் மதிக்கப்படக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு பெரிய மகான்.
அவருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. அதை யார் எடுத்து போய் முன்வைத்தாலும் அதில் தவறில்லை. ஆனால் அந்த பகுதி மக்களை எப்படியெல்லாம் அரசியல் ரீதியாக 10.5% என்று அறிவித்து ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைத்து அந்த பகுதிக்கு செல்லும் பொழுதெல்லாம் 105 சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் எப்படியெல்லாம் கடந்த முறை இவர் சென்றபோது கூட எவ்வளவெல்லாம் இவருக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பது தெரிந்து அதை எப்படியாவது அவர்களை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் முயற்சி எடுக்கிறார். அதே நேரத்தில் யார் போய் தேவரையா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாலும் அது ஒரு நல்ல கோரிக்கை தான். அவர் சொல்ற மாதிரியே தன் தமிழ்நாட்டில் வசிக்கிற மக்கள் எல்லாம் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. இதே மாதிரி முகமூடி கொள்ளையர்கள் எல்லாம் பார்த்து அவர்கள் ஏமாற மாட்டார்கள். அடுத்த கட்டமா உங்களுடைய செயல்பாடு கூட்டணி அதான் தன்மானம் மிக்க தலைவர் 15ஆம் தேதி இரவு 8 மணிக்கு சொல்லியிருக்காரு. 16ஆம் தேதி இரவு 8 மணிக்கு அவர் தன்மானம் மிக்க தலைவர் எப்படி வெளியில வந்தாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்த கட்டமா உங்களோட செயல்பாடு ஏதோ பொறுத்திருங்க, டிசம்பர் மாதம் வரை பொறுத்திருங்கள். ஒன்றை மாற்றம் சொல்கிறேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடுகிற கூட்டணி எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறதோ அதுதான் வெற்றி கூட்டணி, உறுதியாக ஆட்சி அமைக்கின்ற கூட்டணியாக இருக்கும் என்பதை மாத்திரம் சொல்லுங்கள். செங்கோட்டையன் திரு ஓபிஎஸ் டிடிவி ஆகியோர் ஒரே மேடையில சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? உறுதியாக இருக்கு. கட்சிக்கு துரோகம் செய்த எந்த காலத்தில் சேர்த்துக்கொள்ள மாட்டேன் அழுத்தமா சொல்லிட்டே வராரு. அதாங்க அவரை இன்னொன்னு சொன்னாரு, 26 தேர்தலுக்கு ரோட்ல அடிப்பாங்கன்னு. அது அவரை தான் அவர் சொல்லிக்கிறாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு, பாஜகவுக்கு நான் ரொம்ப நன்றியோட இருப்பேன்னு. 2017 சட்டமன்றத்தில் திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை காப்பாற்றியவர்கள் இங்க கூட பார்த்திபன் வந்திருக்கார், எங்க கூட இருக்கிற பார்த்திபன் வந்திருக்கார் சட்டமன்ற உறுப்பினர். இந்த 18 பேர் உள்ளடக்கிய 122 பேர் தான். அப்பொழுது அண்ணன் பன்னீர்செல்வம் உங்களுக்கு தெரியும் எதிர்த்து அவரை சேர்ந்த 11 பேர் வாக்களித்தார்கள். அன்றைக்கு காப்பாற்றிய சட்டமன்றம் அன்னைக்கு பாஜக வந்து காப்பாற்றல. ஆனா அடுத்த கட்டத்திலிருந்து பழனிசாமி பாஜக காலில் விழுந்தது. அவர் 4 ஆண்டுகள் காப்பாற்றப்பட்டார் அவர் ஆட்சி என்பதுதான் உண்மை. ஆனால் அந்த ஆட்சி அமைவதற்கு உதவி செய்தவர்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். அவர்களை பதவி நீக்கம் செய்தார் பழனிசாமி. ஆனால் எதிர்த்து வாக்களித்த 11 சட்டமன்ற உறுப்பினர்களை ஒன்றும் செய்யவில்லை. சரியா? அதனால என்ன சொல்ல வர்றேன்னா, அவர் ஆட்சி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்க சித்தி பெங்களூர் சென்ற பிறகு அன்றைக்கு நடைபெற்ற வாக்கெடுப்பில் சட்டமன்றத்தில் வெற்றி பெறுவதற்கு காரணமானவர்கள் எங்களை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். அதற்கு பிறகு பாஜக அவரை 4.5 ஆண்டு காப்பாற்றியது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த பாஜகவுக்கு 24 தேர்தல் என்பது தேசிய கட்சிகளுக்கு எவ்வளவு முக்கியமான தேர்தல். பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு துரோகம் செய்துவிட்டு வெளியில் வந்தாரா இல்லையா? இன்னும் சொல்ல போனா 21 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல்களிலே அவர்களுக்கு உரிய ஒதுக்கீடு தரமாட்டேன்னு சொல்லி அவர்களை வெளியேற்றியவர் பழனிசாமி. இன்றைக்கு பாஜகவுக்கு நான் நன்றியோடு இருப்பேன் சொல்வது அது ஏதோ ஒரு சூழ்ச்சியின் அடிப்படையில் தான். நான் தன்மானம் மிக்கவன் சொல்லிட்டு நேற்று ஹோம் மினிஸ்டர் பார்த்து இதெல்லாம் வெளியில தாராளமா வரலாமே, இதை யாருக்கு குறை சொல்ல போறா? அதனால பழனிசாமி எப்பொழுதுமே ஒரு முகமூடி மனிதர் தான், இரட்டை வேடம் போடுபவர், துரோகத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. நன்றி என்றால் என்ன கிலோ எவ்வளவுன்னு கேட்கக்கூடிய பழனிசாமி பேசுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டு தயவு செய்து எங்களிடம் கேள்வி கேட்காதீர்கள். வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய இயக்கம் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இயக்கப்படுகிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். உறுதியாக என்றைக்கும் பழனிசாமியை முதலமைச்சராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு எல்லோருக்கும் துரோகம் செய்த அவரை ஆட்சியில் அமர வைத்த எங்களுக்கும், ஆட்சி தொடர உதவிய ஓபிஎஸ்க்கும், அந்த 4.5 ஆண்டு ஆட்சி காப்பாற்றிக் வந்த பிஜேபிக்கும், இதுபோல எல்லோருக்கும் துரோகம் செய்த பழனிசாமி 26 தேர்தலுக்கு பிறகு உண்மையாகவே நடு ரோட்டில் நிற்கப் போகிறார். அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள்.